ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு டெலிகாம் செக்டர் தான். அது பிஎஸ்என்எல் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த பிஎஸ்என்எல்ல கொஞ்ச நாள்ல எல்லாருமே மூழ்கடிச்சு, அடுத்து ஐடியா, வோடாஃபோன், டாடா டோகோமோன்னு சொல்லி எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்தாலும், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக் இந்தியன் மாதிரி கம்பேக் பிஎஸ்என்எல். எப்போ ஜியோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ பிஎஸ்என்எல் 31% யூசர்ஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சி 6% வரைக்கும் வந்துட்டாங்க. அதாவது அவங்களோட குரோத்துன்றது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 2017 அப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து 3G காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு. அப்பயே ஆனால் நிறைய இடத்துல வந்து 4G வந்து இருந்தது. அதே மாதிரி 5Gக்கு அப்பயே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5G யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிஎஸ்என்எல் சிம்ல இப்போதான் 4Gயே வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது வோடாஃபோன் இப்போ இருக்குதுல்ல, அது விஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐடியான்றது சொல்லி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு கம்பெனி. அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வோடாஃபோனோட இணைஞ்சு விஐ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாங்க. டெலிகாம் செக்டர்ஸில் வந்து மொத்தம் 3 பிராண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், இன்னொன்று ஏர்டெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவை தாண்டி ஒன்று வரப்போகுது. அதுதான் நம்ம தலைவன் பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் இவ்வளோ நாள் எங்கே போச்சு, ஏன் இப்போ வருது, இது இன்னுமே சூப்பராக போகுது. நான் ஒன்றும் சூப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுல அதிகமான டெலிகாம் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ யூசர்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜியோவே தாண்டி ஒரு ஆள் வராங்கன்னா அது பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஆகிட்டே போகுது. இப்போ பிஎஸ்என்எல் கூட வந்து டாட்டா இணையிறாங்க. அந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ டாட்டா கூட இன்னொருத்தவங்க இணையிறாங்க. அதுதான் தி கிரேட் எலான் மஸ்க். நம்ம எலான் மஸ்க் மாமாவும் சேர்ந்து இதுல இணையிறாங்க. இப்போ 3 பேர், அதாவது பிஎஸ்என்எல், டாடா கம்பெனி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலான் மஸ்க், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பிஎஸ்என்எல் அப்படின்றத ஒரு பெரிய அளவு, அதாவது ஒரு சேட்டிலைட் ஃபோனுன்னு ஒன்று இருக்கும். சேட்டிலைட் ஃபோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து டவரே இருக்காது. ஃபுல்லாக டாப் லெவலில் ஒரு சேட்டிலைட் இருக்கும். அந்த சேட்டிலைட் மூலமாக கனெக்ஷன் வந்து சும்மா சர்ன்னு ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் அதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி ட்வைன் சுத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ட்வைன்ற சவுண்டு, அந்த ட்வைன்ற அந்த லோடிங் கூட எடுத்துக்காது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து லோடிங்கே உங்களுக்கு கிடையாது. அவ்வளோ அளவு ஸ்பீடு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது எலன் மஸ்க் அப்படின்றவரை பற்றி உங்க எல்லாருமே தெரியும். அவர் வந்து இப்போ ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஸ்டார்லிங்க் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டாவோட இணைகிறாங்க. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட இணைகிறாங்க. அதனால இப்போ பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இது இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் அவங்க ஒரு பெரிய தலைக்கட்டு, கிரவுண்ட் லெவலில் வந்து தலைக்கட்டு யார், பிஎஸ்என்எல். அவங்க எங்கே வேணாலும் டவர் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் இருக்குது. ஆனால் இது எலன் மஸ்கோட அந்த கம்பெனி இருக்குல்ல, அது வந்து இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்லிங்க் வெளிநாட்டு கம்பெனி, அவங்கள்ட்ட இங்கே வாங்குறதுக்கு எந்த லைசன்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க சேட்டிலைட்ல தான் பண்ணி ஆகணும். சேட்டிலைட்ல பண்றப்ப அது நம்ம இந்தியாக்குள்ள வந்து ஒரு சேட்டிலைட் போகுதுன்னா அதுக்கு சில பர்மிஷன் வேணும். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வேணும். இந்தியாவில் பர்மிஷன் தரதுக்கு வந்து அதாவது வெளியில விட மாட்டாங்க. அதனால இவங்க 3 பேருமே இணைஞ்சு இப்போ வந்து சூப்பரா ஒரு இது பண்றாங்க. அதுதான் இந்த பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் பேர் எதுவும் மாத்தல, அதே பிஎஸ்என்எல் தான். இப்போ அந்த சிம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மட்டும் ஜியோ யூசர்ஸ் 40%, ஏர்டெல் யூசர்ஸ் 30%, வோடாஃபோன் வந்து 20%, பிஎஸ்என்எல் 8%. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10% வச்சுப்போம் பிஎஸ்என்எல். இது எல்லாமே இவ்வளோ அளவு தான் யூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த ஜியோ வந்து இப்போ வந்து காசு ஏற்றிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜியோ மற்றும் ஏர்டெல் வந்து ரொம்பவுமே காசு அதிகமாகிடுச்சு ரீசார்ஜுக்கு. அதனால பிஎஸ்என்எல் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது அந்த மற்ற சிம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏர்டெல் அப்புறம் ஜியோ யூஸ் பண்ணுறவங்க மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 2.5 lakhs மக்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு சுவிட்ச் ஆகியிருக்காங்களாம். அதாவது பிஎஸ்என்எல் சிம்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என் நம்பர் வந்து வோடாஃபோனில் இருக்குன்னா அதை நான் அப்படியே பிஎஸ்என்எல்ல போட்டு கனெக்ட் பண்ணுறது, ஜியோவில் இருந்தால் நான் பிஎஸ்என்எல்லாக மாற்றுறது, இல்லை நான் புது சிம் கார்டு பிஎஸ்என்எல்லே வாங்குறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வந்து அந்த மாதிரி மாறியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஎஸ்என்எல் என்னதான் அட்வான்டேஜ் இருந்தாலும் பிஎஸ்என்எல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4G மட்டும்தான் இருக்குது. என்னடா ஸ்பீட்லாம் கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு முக்கியமாக காசு முக்கியமாக அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு காசு தான் வந்து முக்கியம். அதனால் காசு அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ஜியோ ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுக்கு போல பிஎஸ்என்எலுக்கே போகலாம், 4G இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்கல்ல, ஆவரேஜாக வந்து அவங்க ஜியோ யூஸ் பண்ணிட்டு ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆவரேஜ் நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 94 MB அளவு தான் ஸ்பீடே இருக்கும். ஆனால் நான் இப்போ சொன்னேன்ல, ஸ்டார்லிங்க் வந்து பிஎஸ்என்எல்லோட கலந்துருச்சுனாங்கன்னா, அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கீழே டவர்ஸாலையும் பண்ண முடியும். வெறும் இப்போ ஸ்டார்லிங்க் மட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெட்டு கிட்டத்தட்ட
300 Mbps ஸ்பீடு இருக்குமா. அதாவது நான் சொன்னேன்ல இப்போ அந்த லோடிங் கூட உங்களுக்கு அவசியமா டக்குன்னு ஆகிடும், அவ்வளோ அளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்பீடு. ஏன்னா ஸ்டார்லிங்க் எலன் மஸ்க் கம்பெனி சேட்டலைட் மூலமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகப்படுது. அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நெட் யூஸ் பண்ணுவீங்க, வைஃபை யூஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு கேபில் வெளியில் எங்கேயோ போகிறீங்க, இல்லை ட்ராவலிங் பண்ணி பஸ்லையோ ட்ரெயின்லையோ எங்கேயோ போகிறீங்கன்னா நெட்டு ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் 360p வீடியோஸை பார்ப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல. ஆனால் இதே அந்த பிஎஸ்என்எல் மற்றும் ஸ்டார்லிங்க் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா எலன் மஸ்கோட கம்பெனி சேட்டலைட் ஃபுல்லாக டாப்பை வந்து அவங்க பார்த்துப்பாங்க, பிஎஸ்என்எல் கிரவுண்ட் லெவலில் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. டாப்பும் கிரவுண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தையே வந்து மாற்றிடும். அதாவது 2025 பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் இந்த நிமிஷம் பேசுறது கூட எக்கச்சக்கமான பேர் ஏற்கனவே பேசியிருக்கலாம், இனிமேட்டும் பேசலாம். அவ்வளோ அளவு வந்து பிஎஸ்என்எல் வந்து இப்போ ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகுது. இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து 4Gல தான் இருக்குது. பிஎஸ்என்எல் வந்து ஆகஸ்ட் 15 அப்போ 5Gல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்படுது, கன்ஃபார்மான ஒரு தகவல் வந்து வரல. ஆனால் இந்த மாதிரி வரப்போகுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஎஸ்என்எல் வந்து ஆகஸ்ட் 15 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5Gயாக வந்து மாறப்போகுது. ஒரு வேளை வந்து ஏர்டெலும் ஜியோவும் ஒன்று சேர்ந்துடுறாங்களா. இப்போ எப்படி வோடஃபோன் ஐடியா ஒன்று சேருதோ அதே மாதிரி ஏர்டெலும் ஒரு பெரிய கம்பெனி, அதே மாதிரி ஜியோவும் வந்து ஒரு பெரிய கம்பெனி. இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தா கூட இந்த பிஎஸ்என்எல் அளவு வந்து இனிமேட்டு வர முடியாது. ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து ஒரு பெரிய சேட்டலைட் கம்பெனியோட ஒன்று சேர போகுது. அது மட்டும் இல்லாமல் டாட்டா உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்றதுனால ஏர்டெலும் ஜியோவும் ஒன்று சேர்ந்தா கூட எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி லெவலுக்கு சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்களே பாருங்க, ஒரு மந்த்துக்கு 200 இல்லை 300 கட்டி ஒரு மாதம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நெட்டு ப்ளஸ் ஃபோன் கால், அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் 2GB நெட்டு உங்களுக்கு வருது. அப்படின்னு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா? இல்லைன்னா 3 மாதத்துக்கு வெறும் 200 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா? அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் பிஎஸ்என்எல் கொண்டு வராங்க. இந்த பிளானை தான் இப்போ நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்லையும் சரி, கூகுள் குரோம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஸ்விட்சிங், பிஎஸ்என்எல்ன்ற ஒரு வார்த்தை இப்போ உங்களுக்கு அதிகமாக கேட்கும். பிஎஸ்என்எல் வந்து அதிகமாக வரதுக்கு காரணம் டாடா ப்ளஸ் ஸ்டார்லிங்க், அப்புறம் மறுபடியும் பிஎஸ்என்எலோட ஒரு புதிய கம்பேக். இது மூணுமே சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டாக வரப்போகுது. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த பிஎஸ்என்எல் இப்போ திரும்பி வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகுதுன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா.